ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொள்ளும்படியாக இந்த 3வது மாதத்திலே முதல் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். இனியும் நடத்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் தப்பிக்க வைத்தார். யாரெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளாய் இயேசுவை நம்பினார்களோ அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள். தப்பிக்கவும் வெட்கப்படாமல் இருப்பதற்கு என் அன்பு தேவ பிள்ளையே, முதல்ல அவர் நோக்கி கூப்பிடணும். அவர் மேல் நம்பிக்கை வரும். நீ கூப்பிடும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு கூட கூப்பிட வேண்டும். ஏதோ மனுஷனை கூப்பிட்ற மாதிரி, மனுஷங்கிட்ட சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்பிக்கையோடு கூட நீ கூப்பிட்டா கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் சொல்லி. அப்போ யாரை நம்ம நம்பி இருக்கிறோம்? யாரை கூப்பிடுறோம்? அல்லேலூயா. எக்காலத்திலும் என் அன்பு தேவ பிள்ளையே, நம் சத்தத்தை கேட்கிறவர், எந்த காலத்திலும் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் இயேசு சுவாமி. எந்த நேரத்திலும் நம்முடைய நம்பிக்கையை வீணாக்காதபடிக்கு நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் விருத்தி செய்யும்படியாக நம்ம கூட இருந்து நம்ம நடத்துகிறவர். அதனால்தான் அந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். யோவேல் 2:26. என் ஜனங்கள் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அப்போ கர்த்தர் நம்மை ஒரு காலமும் வெட்கமடையாதபடி காக்க வேண்டும் என்று சொன்னால் அவரையே நோக்கி கூப்பிடணும், அவரையே நம்பி வாழணும். நம்பி வாழ்வோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரே நம்முடைய நம்பிக்கையை நம்புகிறோம். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நம்பி உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, ஜனங்கள், சத்துருக்கள், பிசாசு, ஸ்திரீகளை எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் சொல்லிக்க. சமாதானத்தின் தேவன் கூட இரு வழிநடத்தும். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய ஆண்டவரே முகங்களும் பிரகாசிக்கப்பட கர்த்தர் கிருபை, வெட்கம் ஒன்று வராதபடி, அவமானம் ஒன்று வராதபடி, நிந்தை ஒன்று வராதபடி ஊழியத்தின் பாதையிலே பயன்படுத்தும். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை உம்மை நம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர்களை ஆண்டவரை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.